அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஆட்கள், பிறகு இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். சமீப காலத்தில் இந்த 2-3 வருஷம் பயணத்தை பற்றி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷனில் என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்காக நான் மாரி சார்ட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது ஒரு சினிமா, இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன், சாரி. இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும். இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி என் ஜேர்னியில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ முதல்ல நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார், கணேசன் சார் அறிமுகப்படுத்தின கோச் எனக்கு ஃபஸ்ட்டு கபடி அவர் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸ் நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் நடந்தது. அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா, செல்லா, ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிகளாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க. அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். எல்லாருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட், நேரு ஸ்டேடியம் சாய் இன்ஸ்டிடியூட்டில் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அங்கே மாசான முத்து அவர்கள், அவர் ஒரு சம பிளேயர். அவர் எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில். அப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம், விஜய், ஏழுமலை, அபிஷேக், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார், ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு 200 பிளேயர்ஸ் கிட்ட மேலே இருந்தாங்க, 200 பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார், அவர் பேர் என்ன தெரில, மீசை இருக்கும் ஆனால் முடி இருக்காது. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு இன்ஜுரி, ஒரு டோவில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார். அது அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீங்க. அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள். அவர் சினிமா பார்க்கவே மாட்டார், ஆனால் தியேட்டருக்கு போனதே இல்லை அவர். ஆனால் இந்த படம் அவர் பார்ப்பாருன்னு சொன்னார். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மனத்தி அகாடமியிலேருந்து சசி, முத்துராம, ஆதி பகலவான், ஆதி கிரிஷ், சுண்டு, சந்தோஷ், இந்த பயல்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாமல் நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கண்ணனண்ண, ஜெகண்ண, வேல்மயிலண்ண, காலப்பெருமாள்ண்ண, அப்புறம் நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் முருகண்ண, இவங்க அங்கே இல்லைன்னா என்னால் அந்த டைமை அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியுமான்னு தெரியாது. அவங்களோட
வேல்மயிலண்ணா, நான் உங்கள் பேர் சொன்னேன்ல. எஸ். ஒவ்வொரு வாட்டியும் நான் வீட்டுக்கு போக எனக்கு ஒரு நாள் 2 நாள் மாறி சார் வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுப்பாரு. அப்போது இந்த அண்ணன் வீட்டெல்லாம் ஒரு முத்தம் வாங்கி கட்டி பிடிச்சி திருப்பி ஒரு நாள்லேயே நான் 2 நாள்லேயே வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சாரி, எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சுரேஷ், ராகுல், கிச்சா, முத்துவேல், அப்புறம் சியான் முத்து, இந்த அண்ணங்களுக்குலாம் ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சென்னையில் இருக்கிற ஃபிசியோ வித்யாசாகரும் அவருடைய அசிஸ்டண்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்காரா தெரில. பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் 3வது ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று போச்சு. அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார். வெறும் ஒரு கபடி பிளேயராக என்னை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அரவிந்த் என்னோட ட்ரெயினர். இந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று முயற்சி பண்ணேன், அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஓகே, கணேசன் சார், மனத்தை கணேசன். சார், உங்கள் கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதை நான் எப்படி பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. இருந்தாலுமே நீங்கள் என் கோச்சாக இருந்து என்னை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனோம், உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் அந்த சொன்ன அது ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார். ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எனக்கு இது ரொம்ப சரியான ஒரு மூமெண்ட். இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்கே வெளியே காரில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் கால் பண்ணி அந்த டைமில் பரியலும் பெருமாள் அந்த சினிமாவுக்காக நீங்கள் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மரி சார் கிட்ட அந்த டைமில் நான் பேசினேன். அண்ட் I was so unlucky that my days didn't work out. And அதை பற்றி யோசிச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடுவோன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் அப்போது இருந்த பரியலும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம். யூ மஸ்ட் ஹவ் வாட்ச்ட் லைக் 13 to 20 times. அது நடுவில் உங்கள் ஃபிலிம்ல இருந்து எந்த அவுட்புட் வந்தாலும், ஒரு போஸ்டர் ஆனாலும், ஒரு மியூசிக் வீடியோ ஆனாலும், டீசர் ஆனாலும், நான் அதுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் போஸ்டர்லாம் போடல. லைக் 5 o'clock ரிலீஸ்னா அந்த 5 o'clock நான் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகிட்டேன் நான். அண்ட் மறுபடியும் எனக்கு இந்த பைசன் ஃபிலிம்காக ஒரு கால் வந்த போது சத்தியமா நான் லைக் இட் இஸ் சம்திங் தட் ஐ டிட்ன்ட் திங்க் வாஸ் ரியல். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக என்னை அங்கே கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்கு. லைக் பிரேமம் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனுபவமாக இருக்கு. அங்கே லொக்கேஷனில் என்ன நடக்குது எதுவும் தெரியாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சினிமானா என்ன கியூரியாசிட்டியோட இருந்த ஒரு அனுபவமா. அன்னைக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அவ்வளோ கேப்க்கு அப்புறம் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த சேம் ஃபீலிங் வந்துருச்சு. லைக் தட் இஸ் வென் பிரேமம் பண்ணும்போது தான் லைக் சினிமா இல்லாமல் அது ஒரு மேஜிக்ன்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மேஜிக் மறுபடியும் எனக்கு ஃபீல் ஆகிறதுக்கு இட் டுக் a Bison to come. And I think it's destiny that brought me to Bison. And thank you so much, sir. உங்களோட honest filmmaking is something that I really love. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வரிகளும், லைக் கேப்சர் பண்ணுற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் லைக் இட் கான்ஸ்டன்ட்லி ஹேஸ் இன்ஸ்பயர்ட் மீ. அண்ட் பைசனுக்கு முன்னாடி அனுப்பமா வேறு, பைசனுக்கு அப்புறம் அனுப்பமா வேறு. நீங்கள் ஒரு ஆக்டராக எனக்கு ஆக்டிங்கை பற்றி, சினிமா பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. அண்ட் thank you for teaching me and thank you for being patient with me.
ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் கஷ்டம் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப கஷ்டம். பட் தேங்க்ஸ் டு பீங் பேஷண்ட் வித் மீ. And I'm really, really privileged to be a part of a film like Bison, a small part of a wonderful film like Bison. And thanks to my entire team, all the ADs, Aditi, Manan, Sharanya, you guys have been like really strong and supportive. And I got privileged to work with Pasupati sir. I'm a huge fan of you sir, Amir sir. Lal sir kuda indha padathila enakku chance kedakala, ana vera padathila we work together. But it's always beautiful to work with experienced legends like you all. So like unga kuda act பண்ணும்போது உங்களை பார்த்து உங்க டெடிகேஷனும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து we feel like putting more work into it. So it's wonderful working with you all. And Rajisha லொக்கேஷன்ல காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் ரஜிஷாவும் பாவம் ப்ரொடக்ஷன் கிவ் us 2 vanities, but we were always in one vanity. இல்லைனா we would be roaming around. And credit goes to Mari sir for the bonding we have right now and for introducing such a world to us. And to the entire team of Bison, Ayil sir and all the ADs and Rajisha சொன்ன மாதிரி அந்த ஊர் என்ன, அந்த ஊருக்காரங்க அவங்களோட லவ் ஃபீலிங், பிரிக் மேக்கிங்ல இருந்து அங்கே வயலில் ஒர்க் பண்ணுறது இருந்து எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் நிஜமா. அண்ட் இப்போ நான் பண்ணுற எல்லா படத்துலையும் நான் அதை வச்சு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன், ட்ரபிள் தான். ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் பைசன் அண்ட் ஃபைனலி ப்ரோ. I'm really, really, really happy that you got to be the Bison, and for all the passion, hard work, dedication, I wish you all the best. And yeah, that's it. Thank you so much. Thank you very, very much to the entire team. Really sorry, I had a speech prepared. இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சு வந்தேன். கடலி அதை பார்த்த உடனே ஏதோ நம்ம கர்ணனுக்காக மாரி சார் என்னை கூப்பிட்டு போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரியேறும் பெருமாள் பார்த்து நான் பெரிய ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணிட்டாங்க. நான் அப்பவும் கேட்டேன், சார் ஏன் என்னை கூப்பிடல சார்? அப்போ அவர் சொன்னேன், இந்த கேரக்டர் உனக்காக செட் ஆகாது. ஓகே, பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங். அப்போது திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே சார். அப்போ எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ இட்ஸ் ஓகே சார். ஆனால் ஹி வாஸ் டவுட்ஃபுல் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டோன். அப்போ எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ எனக்கு சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா, ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேற டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே இந்த எலினால. சாரி, ஐ ஸ்பீக் வெல். நான் நல்லா பேசுவேன். இப்படி இல்லை, நான் இது இமோஷனால. ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசன்ல சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிட்டு, சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படிதான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியல. அப்போ ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஐ செட் சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும். அனுப்பமா குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன். ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங். என் கால் இந்த ஸ்கர்ட் ஆடிச்சு, நான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கேன். நான் நிஜமா சொல்கிறேன், நான் யோசனை இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி
ஆனால் 5 செகண்ட்குள்ள அந்த ஃப்ளாஷஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார் கூலிங் கிளாஸு ஷூஸு சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சுட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமா இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார் I don't know, there are instances like that that truly makes me really love him as a person also. And coming back to Bison, பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன், அதனால நான் சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. It's much more than a sports drama. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கபடி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்குது. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ. எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ், சரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் நம்ம கூட. எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் எனக்கு இவ்வளோ தமிழ் கட்டி கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்னல்ல இருந்து பைசன் வரைக்கும் யுவர் ஃபேமிலி. எனக்கு என்ன சொல்றது, நாங்கள் மலையாளி, என்னோட ஊர் நான் கேரளா, ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க. ஸோ ஊர் மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டாட் மீ. அண்ட் ஆர் பிரில்லியன்ட் ப்ரொடியூசர்ஸ், ரஞ்சித் சார், ஐம் சச் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ. அண்ட் அதித்தி, நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபில்ம், மனன், எவ்ரிபடி ஃப்ரம் Neelam Studios, the kind of effort that has gone into and the kind of backbone and support you've given to Mari sir to execute our creativity, our vision execute பண்றதுக்கு நீங்க கொடுத்த ஒரு support. It is, I can't, and applause entertainment. Sameer sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, எல்லாருமே I'm such a huge fan of. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் ஜூன். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் I had this, அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்பில் ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிச்சதுக்கப்புறம் I called ஜோஜு சார் and I said, அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. பசுபதி சார் எங்க அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸ்ல இருந்து இந்த கேர் நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற கேர், உங்ககிட்ட நான் the lessons I've learned as an artist I've grown, sir. Thank you so much for the support. To my Anupama, அன்னு என்ன சொல்றது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்க சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா. தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்றாங்க. என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு மாரி சார் எல்லா இன்டர்வியூலும் என்ன வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன் ஆன அவள் தான் ஹீரோயின். ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா. அது that's a big quality, guys. You have to clap for it. That's the biggest quality. நம்ம 2 பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படம் முடிச்சு அப்படியே ஆயிட்டாங்க. We have become best friends. Anupam, you are such a wonderful co-star to work with, and I'll completely cherish what we had. And coming back to Dhruv Vikram இருந்து Dhruv மாறிட்டாய் நீ. A star is born. I'm truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுக்கு எல்லாம் மீது மாரி சரோட விஷன்ல இருந்த ஹீரோல அது ஆகி மாறதுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயம் will not matter when this film will release, right? ஆனா இந்த film release ஆனதுக்கு அப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடைக்கும் who can also act well. I'm so proud of you, Dhruv. I truly feel every single
single word I'm saying right now. And நீங்கள் எல்லாரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ். இட்ஸ் a good film. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். மாரி சார் it truly means a lot to me. நீங்கள் என்னை கூப்பிட்டு ஆனால் சினிமாயை தாண்டி ஆக்ஷனில் கட்டுக்கு இடையில இருக்கிற அந்த மேஜிக்கை தாண்டி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு கனெக்ஷன் வரும்ல. ஸோ he has become kind of such a close friend of mine also. But இதில் இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் சார், நெக்ஸ்ட் படத்தில் எனக்கு காஸ்ட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். But thank you so much for having me here and please watch our film on October 17th for this Diwali. Thank you. ரஞ்சித்திலிருந்து தொடங்குறேங்க. ஆமாம், ரஞ்சித்துக்கும் எனக்குமான உறவு அல்லது கருத்து மோதல், விரிசல், விவாதம் எல்லாமே மேடையில் அப்படிதான் தொடங்கினது. ஆனால் ரஞ்சித் மாரி ரெண்டு பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரோட எனக்கு அதிக பழக்கம் இல்லை. ஒரு சில இடங்களில் பார்த்தது மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய சினிமாவுடைய வரவை ஆராதித்து கொண்டாடினதில் நான் ஒருத்தன். அவங்க ரெண்டு பேருடைய வெற்றி வந்து அது என்னுடைய வெற்றியாக நான் பார்த்தேன். பல இடங்களில் அவங்க ரெண்டு பேருக்காக நான் விவாதம் செஞ்சுருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்ன அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார். அவருடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம், என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து ஆனால் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, என்னோடய அசிஸ்டன்ட் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு. சரி கதை கேட்டேன், எப்படி இருக்குன்னாரு. என்னோடய ஒப்பீனியனை சொல்லிட்டேன் நான். ஆனால் அந்த படத்தில் நடிக்கலை நான். ஆக்சுவலாக தண்டகாரண்யம் அது மிஸ் ஆகிடுச்சது. அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அதுக்குள்ளே என்னுடைய இறைவன் பெரியவன் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியலை. ஆனால் அதே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாரு. மாரியே நான் முதல்ல பார்த்தது வந்து ஈழப்பிரச்சனையில் நானும் மன்னன் சீமானும் கைதாகும்போது அப்போ ராமுடைய அசிஸ்டண்டாக வருவார். அப்படி பார்த்த மாரி செல்வராஜ். அந்த மாரி செல்வராஜ் அதுக்கு பின்னாடி பரியேறும் பெருமாளில் பார்க்குறேன். பரியேறும் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே தன்னை யார் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர். அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம். நான், இயக்குனர் பாரதிராஜா சார், வெற்றிமாறன் எல்லாருமே சேர்ந்து. அந்த மாதிரி செல்வராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு. ரஞ்சித் அண்ணன் தான் ப்ரொடியூசரு, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு. நான் டைரக்டராக வந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது. நடித்தே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை. அதனால் மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இருந்துக்கிட்டே இருக்கேன். மாரியும் சரி ரஞ்சித்தும் சரி, 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போம், பக்கத்திலே இருக்கும். அது எதை வந்தாலும் பார்க்கலாம், சண்டை செய்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ மாறி கேட்டு கதை சொன்னார். கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார். சொல்லிட்டு இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னாரு. சரியாக வருமா மாறின்னு? சரியாக வரும் சார், பண்ணுவேன் சார்னாரு. சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு 2-3 வாரம் கழிச்சு வந்தார். 2-3 வாரம் கழிச்சு வந்துட்டு, சார் நான் சொன்னேன், ரஞ்சித்தான்கிட்ட பேசினேன், அப்புறம் பார்த்தேன், டே அதை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமாடா, இன்னும் கொஞ்சம் அதை மாற்றுறான்னு சொன்னார். திருப்பி வந்தார். திருப்பி வந்து எதையோ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நானும் அப்போ அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன். அவர் முதல்ல என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் இல்லை, ரெண்டாவது என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் இல்லை. நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். வெற்றிமாறன் கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேனோ அதுபோல் மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன். அவ்வளோ அது என் மைண்ட்லேயே இருந்துச்சு.
அவர் என்ன சொல்கிறாரோ சொல்லலைன்றதெல்லாம் அப்புறம் அந்த படப்பிடிப்பு தொடங்கும் போது சில பிரச்சனைகளில் அப்போ நான் இல்லை. அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறாரு, சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னு. என்ன மாதிரி விளையாடுறீங்களா நீங்கள் எப்போ ஜனவரி பிப்ரவரியில் கேட்டீங்க, இப்போ திடீர்னு வந்துருக்கீங்க, நீங்கள் ஷூட்டிங் போயிட்டீங்க கேள்விப்பட்டேன். சார் இல்லை சார் அது அப்படியே தான் இருக்குது, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு. சரி மாதிரி வர்ற மாதிரி அப்படி தான் மாறி கூட இந்த படத்தில் நான் ஜாயின் ஆகிட்டேன். இப்போ அவர் ஒரு டைரக்டரு, அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும், சேஞ்சஸ் தெரியும், எல்லாருக்குமே அப்படி தான். அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாப்புலன்னா மாறி நான் அந்த கதையை முழுசாக ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரியே நினச்சி சொல்லுவாப்புல. சார் அந்த இருக்குல்ல சார் அந்த சீன் அந்த இருக்குல்ல அதுக்கடுத்து இதுவும் பார்ப்பல. நானும் தெரிஞ்ச மாதிரி நான் சரி சொல்ல எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருக்கேன் நான், அவ்வளவுதான். இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றிமாறனை சேருமோ, இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜனுக்கு தான் போச்சு. அது எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மாரியும் ரஞ்சித்தும் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப. ஏன்னா மாறி நான் எப்போ எமோஷனலாக ஆகிற ஆள் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். மாறி அதை சொல்லும்போது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்னாரு. அவர் தான் அதை வாங்கியிருக்காரு. அதனால் மாறிக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாரிக்காக, மாரியோட படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் மாறி. தேங்க்யூ அதித்தி. Aditi, we met Bombay and you saw Kala back to back, right? So Aditi, she is my fan. That is why she wants to work with me. She wants to make a movies and social என்ன சொல்றது, சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து படையெடுக்கணும்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்தாங்களான்னு தெரியாது. பட் Bombay she will come and she came for me and we thought what I believe philosophy and thank you Aditi and so wonderful. We did a lot and we have to do a lot and thank you Samir sir and Pramod ரொம்ப நன்றி. ப்ரமோத்துக்கு சீனிவாசன் சொன்னாருன்னு நினைக்கிறேன் இல்லை, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ சீனிவாசன் மூலமாக நான் அவங்களை மீட் பண்ணேன் அண்ட் பிரமோத் தான் ஐ மெட் சமீர் சார் அண்ட் சமீர் சார் யூ பிலீவ் மீ அண்ட் நான் என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா அண்ட் சமீர் சாருக்கும் நான் என்ன யோசிக்கிறேனோ அண்ட் நான் என்ன பிலீவ் பண்ணுறனோ இந்த சோஷியல் பாலிட்டிக்ஸை ஈ அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஈ அண்டர்ஸ்டுட் அண்ட் தட் இஸ் வை ஈ வாண்ட்ஸ் டு சப்போர்ட் மீ. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சமீர் சார் and the entire applause team and Sunil, you're such a sweet boy, man. Sweet man. Always you have a lot of positivity and such. Thank you. Your support is wonderful, amazing. Thank you. And Prasoon and whoever involved, everyone from applause. And we've been doing we already we finished 2 movies and we need to do a lot. Thanks for your support, thanks for believe me and also this movie we quoted on budget but little over budget but you never asked me, you never texted me, nothing. Thank you, you believe me a lot and after saw the Bison you sent us some message and the film was awesome and amazing. You just felt like very emotional and that time I got okay fine. He spends money and he loved the movie, right? That is enough. Thank you Samir sir. And ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்குது, பல யோசனைகள் இருந்தது. அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன்.
ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்படிதான் நான் மாரி செல்வராஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன். ராம் சார் தான் மாரி செல்வராஜ் என்கிட்ட அனுப்பிச்சு வச்சார். மாரி செல்வராஜ் வந்து என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாரிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அனுப்பிச்சார். மாரிக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, அதனால் நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சார். அப்படி தான் வந்து மாரியை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன். மாரியை எனக்கு என்ன பிரச்சனைனா, மாரியை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் மாரி வளர்ந்துட்டான், மாரி நிறைய படம் பண்ணிட்டான். அண்ட் மாரிக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இதை இந்த மாதிரி இல்லையே அவன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான். அது நான் அதை புரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, மனுஷங்களை தவிர வேறு எதுவும் நம்புற ஆள் கிடையாது. நான் மனிதர்கள் மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன் நான். ஸோ அந்த மனிதர்கள் நம்புறப்போ மனிதர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து திரும்ப கிடைக்கலன்னா நான் கொஞ்சம் அப்படியே டைல்யூட் ஆகிடும், அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன், அப்படியே அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாரிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்குறேன். பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா, மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பைசன் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவன்கிட்ட பெருசாக இப்போ வரைக்கும் நான் சொல்ல எனக்கு சில குறைகள் இருந்தது. அவன்கிட்ட நான் வந்து சொன்னேன், ஸோ இதெல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, இதை பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வேண்டேன்னா, ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாளுற லாவகம் வந்து ஒரு 5வது படத்தில் வந்து பயங்கரமாக மாறிக்கு வந்திருக்கிறத வந்து நான் வந்து நான் பார்த்தேனால ஐ ஃபீல் லைக் அவங்க அந்த காம்போசிஷன், அந்த கேரக்டரை நிற்க வச்சது, சஜஷன் ஷாட் அவன் கட் பண்ணது, சில இடங்களை கட் பண்ணது, அப்புறம் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப் கூட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த சினிமா மொழியோடைய அடர்த்தியை வந்து நம்ம கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேலே ஒரு காத்திரமான ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால மட்டும்தான் இது தொடர்ந்து அதுக்குள்ள போகவே முடியும். இப்போ நான்லாம் வந்து அட்டகத்தி நான் ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் திரும்ப என் லைஃப்ல நான் இன்னும் போகவே இல்லை. நான் திரும்ப போகணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு என்ன போகடாமல் தடுக்குதுன்னா, நான் நம்புகிற தத்துவங்களும் அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு அருப எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சு நான் வந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னா, அதனால் என்னை வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு ரஞ்சித்தோட லைஃப்குள்ளே போயிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அது என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன். பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாரி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது, ஏன் மாரி தொடர்ந்து இதையே பண்ணிட்டுருக்கான், மாரி ஏன் இதையே பேசிட்டு இருக்கு, அதாவது என்னென்னா ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாரியோட சில இன்டர்வியூ நான் வந்து அப்பப்போ நான் கேட்பேன். அப்படி கேட்குறப்போ மாரி சொல்கிறது தான், பல கதைகள் சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது எமோஷ்னலான இடங்கள் இருக்குது, பல துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமானும் எனக்கு தோணும். ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வேற ஒன்றா மாறி அப்படி போகணும்ல, அப்படிதான் நான் வந்து யோசிப்பேன் நான். பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் மாறி அந்த ஒரு இடத்துல இல்லை, தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசாக மாற்றிட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு மாரி செல்வராஜுக்கு கிடைச்ச அந்த பரியரும் பெருமாள் இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். பீயிங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு படம் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா எனக்கு எவ்வளவு அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன். இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அது என்னை கொண்டாட்டமாக ஆகுது. சில படங்கள் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன். ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது, பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமாக என் கூடவே ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை நான் பார்க்குறேன். சினிமான்றது வந்து சும்மா ஏதோ ஒரு ஒர்க்கை பார்த்தா நான் வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த மீடியமை மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ள அதை கையாளுற ஒரு இடத்துக்கு வந்திருக்குது தான் நான் வந்து பார்க்குறேன். அது ஆகணும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம மறுபடியும் சேர்றோம் அப்படின்னா நீ சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும். இந்த படம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு அதுக்கப்புறம் முழுக்க சுதந்திரம் தான். எப்போவுமே எனக்கு ரஞ்சித் எவ்வளோ தெரியல ரஞ்சித்திலிருந்து ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்த படத்துலேயே அந்த மாதிரி சுதந்திரம் தான். அப்ளாஸும் சரி, நீம் ஸ்டுடியோஸும் சரி,
எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன். அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பைசன் சொல்லணும் அப்படின்னா துருவோட உழைப்பு மற்றவங்களோட எல்லாத்தையும் பற்றி எனக்கு பேசுறது நிறைய மேடைகள் பற்றி என்னோட இன்ட்ரிவ்யூஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைசன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. என் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டேன். நான் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி பார்த்தா இப்போ என்னை பார்க்கும்போதுலாம் என்ன உங்கள் ஊர் எப்படி இருக்குது, உங்கள் ஊர் எப்படின்னு கேட்பாங்க. இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பக்குன்னு இருக்கும் எனக்கு. ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துக்குவோம், வீட்டிலேருந்து அனுப்புது, ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது என்ன இதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அதுக்கு நான் எடுத்த டூல் தான். அதுக்கு எடுத்த இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது, இவ்வளோ பெரிய ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய என்னோட ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் அனைத்து கணேசன் டூல். அவரை எடுத்துக்கிட்டு நாம் நம்மளோட கிராஃப்ட், நம்மளோட சினிமா, என்னோட அரசியல் பார்வை, என்னோட புரிதல் இதில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. பைசனுக்குள்ள நிறைய இளைஞர்கள், தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வெற்றி பெற முடியாமல் போன, வாழ்க்கையை தொலைச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்கு. இந்த கதை உண்மையாகவே என் லைஃப்பில் என்னோட ஆகச்சிறந்த என்னோட அரசியல் நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ புகழ் அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என் ஊருக்காக நான் பண்ணது, என்னோட மாவட்டத்துக்காக பண்ணது, என்னோட மக்களுக்காக பண்ணது, ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோட ட்ரிபியூட் தான் இது, என்னோட எமோஷனல் தான் இது, என்னோட அதிகபட்ச என்ன சொல்றது, இந்த உச்சபட்ச எமோஷனல் இது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனல் ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத அதை பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங். அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணுறேன். இந்த 17 அப்படிங்கிறது எனக்கு வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட படம் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு, படம் ஃபாஸ்டாக இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு காரணம் நாங்கள் அதாவது என்னது, அதுக்கு முக்கிய காரணம் இதோ வாழ்க்கை சூழல் தான். இது ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிறத பண்ண படம் பைசன். நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும் உறுதியாக நம்புகிறோம். அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க, இந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கு நான் அதை கடத்தினேன். அமித் சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுறது கதையை பற்றி கிடையாது, என் ஊரை பற்றி, என் நிலத்தை பற்றி, இங்கே போய் சிக்கலை பற்றி, இங்கே இது எப்படி. ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சமூகம் நடக்கும். லால் சார் நீ பார்ப்பாரு, அமித் சார் சுரேஷ் சார் என்ன மாதிரி அப்படின்பாரு. அந்த எமோஷனல் இருக்குல்ல, கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன். அவங்க ஏதாவது எமோஷனலாக கேட்பாங்க, அதுக்கு எனக்கு பதிலே இருக்காது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க எனக்கு கேட்கும்போது அது எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் தான் பைசன் திரைப்படம். இந்த படம் அதை செய்யும்னு உறுதியாக நம்புவேன். என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது இந்த பைசன் திரைப்படத்தை தான். அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது, நான் வெட்ட வெளியாக முதல்ல தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது. மற்ற எல்லா படங்களுமே என்னோட எல்லா படங்களும் எப்படி இருக்குன்னா, நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோட விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கவலையை, சமூகம் சார்ந்த என்னோட கவலையை, என் ஊர் சார்ந்த என்னோட கவலையை, என் மக்கள் சார்ந்த என்னோட கவலையை, என் மக்களுங்கிறது தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே, ஒட்டுமொத்த மக்களுக்கு இருக்கிற கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். உருவாக்கும். அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது, கிராஃப்ட் கற்றுக்கிட்டது, நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும், இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன். அவ்வளோதான் பைசன் பற்றி. நாளைக்கு ட்ரெய்லர் வருது. நிச்சயமாக இந்த பைசன் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அறிவை உண்டாக்கும்.
அதுக்கு ஒத்துழைக்க அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நீ இல்லைனா என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லணும், கடைசி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் மற்ற எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் பொதுவாகவே என்ன சொல்கிறது, அஞ்சு சொல்லுவார், என்னடா அங்கேயே போய் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு. அங்கேயே போய் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க அதே ஸ்லிங்கி தான், அதே சட்டை தான், மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் நிறைய ஓடிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தை பற்றியான புரிதல் அவங்களுக்குமே இருந்துச்சு, இந்த படம் ஏன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வெளியே இருந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. நிறைய கபடி வீரர்கள் இப்போ சப்போர்ட் பண்ணாங்க. மெயின் என்னோட பிரச்சனையை, என்னோட ப்ரெஷரை, என்னோட கோபத்தை இந்த படம் எல்லாம் மற்ற படத்தை விட இந்த படத்தை நான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன், நிறைய வேலை பார்த்தேன். உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த உடல் உழைப்பு போடும்போது ஒன்று கோபம் இல்லை, அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் இந்த படம் வேலை பார்க்கப்பட்டுச்சு. அந்த கோபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்கேருந்து வந்த வெளி ஸ்டேட்லேருந்து வந்த நிறைய கபடி பிளேயர்ஸ், ஏன்னா இப்போ நான் இப்போ அவங்க வேக வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, மேட்ச்சில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே எனக்காக மண்ணில், அதுவும் மத்தியான வெயிலில் அவங்க விளையாண்டு கொடுத்தது அது எதுவுமே மறக்க முடியாது. இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு சமர்ப்பணம். நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான படமாக இருக்கும். இந்த படத்தை எனக்கு இந்த படத்தை முழு சொந்தமாக எடுக்க அனுமதிச்ச ரஞ்சித் அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி. இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது, இந்த மாரிசெல்வராஜ் என்ற பெயரை முன்வைத்து நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம் சார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம். இந்த அரசியல் புரிதல் அவங்க அவர் தான் உருவாக்கினார். இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை. எனக்கு என்னன்னா என்னோட பெரிய பலம் அவர் தான். அவர் சொன்னார், இந்த படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் அப்படின்னாரு. ஒவ்வொரு படமும் அவரை காட்டும்போது இந்த வார்த்தையை நான் வாங்க ட்ரை பண்ணுவேன். பெரியம்பாள் பண்ணும்போது பெஸ்ட் படம் எடுத்துடா அப்படின்னாரு. கர்ணன் பண்ணும்போது என்னடா பெரியம்பாள் தாண்டிட போல இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் மாமன்னன் பண்ணும்போது அதே மாதிரி ஒன்று சொன்னார். வாழை பண்ணும்போது எப்படியோ ஒரு பெஸ்ட் படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்படி பைசன் பார்த்துட்டு உங்களுடைய பெஸ்ட் இதுதான்டா அப்படின்னாரு. இப்படி எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே. நான் எடுக்கிற படம், நான் எடுக்கிற விஷயம் எதுவாவோ கலைக்கானாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தோண வேண்டியது, நான் ஏதாவது ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன். அந்த நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும். அது தப்பாக புரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயமும், அது சரியாக போய் சேரணுமே அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் சுத்தமாக இல்லை. அதுக்கான காரணம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த நண்பர்களும், ரஞ்சித் அண்ணா, மற்றபடி எல்லா அப்ளாஸ், இந்த டீம், இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட். கிட்டத்தட்ட நான் இந்த மொமெண்ட்டெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சக்ஸஸான மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக சக்ஸஸ் மீட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த மொமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணது. ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அப்போ நான் ஏதாவது பெருமனா இவங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கான நன்றி நம்ம தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணுது. நிறைய பேருக்கு கொடுக்க முடியல, அதுக்கான காரணம் நேரத்தாக ரெடி பண்ண ஆரம்பித்தோம். நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணது. அதனால் இது வாங்க முடியாத கொடுக்காத ஆட்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணது. லால் சார் ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இங்கே எல்லாருமே இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றே இருந்துச்சு, எல்லாருமே மாரியை லவ் பண்ணாங்க. மாரியை லவ் பண்ணால் மட்டும்தான் அந்த படத்தில் எல்லாம் வேலை செஞ்சாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக லவ் பண்ணாலே நமக்கு தெரியும்ல, நம்மளை யாராவது லவ் பண்ணால் நம்ம ஓவரா உரிமை எடுத்துக்குவோம், அவங்ககிட்ட ஓவரா சண்டை போடுவோம், ஓவரா எதாவது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். அதுக்காக சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா இது பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும் நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஓகே, அதனால் எல்லாத்துக்குமே நன்றி. 17 ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் நினச்சே பார்க்கல பைசன் தீபாவளிக்கு வந்துச்சு. என் லைஃப்பில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது. அதுக்கான காரணம் சின்ன வயசுலேருந்து எனக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்கான மனநிலையே இருக்காது, அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது. அப்போ தீபாவளி சும்மா கடந்த ஒரு கவிதை கூட நான் எழுதியிருப்பேன் சென்னையில் இருந்த ஆஃபீஸில். ஒரு பாலிய நண்பனின் மரணத்தை போல கடந்து செல்கிறது தீபாவளி. பாலிய நண்பனின் மரணத்தை போல, மரணத்தின் நினைவை போல கடந்து செல்கிறது தீபாவளி. இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ விருப்பம் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் தீபாவளி நான் கொண்டாட போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது. தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பைசனோடு சேர்ந்து கொண்டாட போவேன்.